ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்பாரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஆப்பார் வந்து டீஃபால்ட்டாக ஆப்போட தீமில் இருக்க கலர்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர்ஸ் ப்ளஸ் வந்து இதில் இருக்க எல்லா விட்ஜெட்ஸும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆப்பாரில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போது கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது இந்த ஆப்பாரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹோம் வந்து ஆப்பார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆப்பார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக ஸ்டேட்ஃபுல் கிளாஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டை. இப்போ எம்டி ஸ்க்ரீனாக வந்திருக்கும். இப்போ ஆப்பார் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்பார் சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட டிஃபால்ட் கலர், இங்கே தீமோட டிஃபால்ட் கலர் வந்து ப்ளூ, இந்த கலர் எடுத்திருக்கோம். இந்த கலர்ஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கலர்ஸ் டாட் ரெட்னு மாற்றினீங்கன்னா இதோட கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தீமில் போய் தான் எடிட் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு ஆப் பேர்க்குள்ளேயும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிறது. இந்த ஆப் பார்க்கு டைட்டில் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த டைட்டில்ங்கிறது ஒரு விட்ஜெட் தான். இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு ஐக்கானாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு ரோவாகவும் கொடுக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். கஸ்டம் ஆப்பார் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கும். இதை சென்டரில் அலைன் பண்ணுறதுக்கு சென்டர் டைட்டில் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா சென்ட்ரல் அலைன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த எண்டில் வேணும் அப்படின்னா இதை வந்து எண்டில் அலைன் பண்ண முடியாது. இதை ஹைட் பண்ணிட்டு wrap with row அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இங்கே ஸ்பேசர் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எண்டில் அலைன் பண்ணிக்கலாம். ரோவில் நீங்கள் அலைன் பண்ணுறப்போ நீங்கள் இதை என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சைடும் ஸ்பேசர்னு கொடுத்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் ஆகும். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரியும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன் ஆகும். ஓகே, எனக்கு வந்து இந்த ரோவெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்சிடுறேன். சென்டர் டைட்டில் வந்து ட்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு லீடிங்கில், அதாவது இந்த ஆப் பார்க்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு ஐக்கான் வேணும், இல்லைன்னா ஒரு ஐக்கான் பட்டன் வேணும் அப்படின்னா லீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு ஐக்கான் பட்டனை நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஐக்கான். ஓகேங்களா, ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, பேக் ஏரோ வந்துருச்சா? இந்த பேக் ஏரோவுக்கு இந்த 2 சைட்லையும் இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஐக்கானோட ஸ்பேஸ், ஐக்கான் பட்டனோட ஸ்பேஸ் இப்படியும் கொடுக்கலாம். பட் என்னென்னா இந்த லீடிங்கை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே லீடிங் வித் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வித் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால் இதோட இந்த லீடிங்கோட வித்தை வந்து நம்ம மைனஸ் பண்ண குறைச்சிக்க முடியும். 30, 40 அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வித் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வித்தை நீங்கள் கம்மி பண்ண இதோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் ஒரு ஐகான்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆக்ஷன் பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலேயும் சேம் நீங்கள் ஐகான் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஐக்கான் பட்டன்ஸோ இல்லை டெக்ஸ்ட் பட்டனோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி பட்டன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த விட்ஜெட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மல்டிபிள், இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் என்னென்னா மல்டிபிள் விட்ஜெட்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்கலாங்கிற மீனிங். ஸோ நான் இப்போ ஐக்கான் பட்டன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதே மாதிரி
ஒரு more underscore word அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்லலாம் அந்த மாதிரி ஐக்கான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐக்கான். ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப்பரோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை wrap with கண்டெய்னர் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் அதை காட்டிலும் இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, டூல் பார் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கே டூல் பார் ஹைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரி, சரி, ஒரு 80 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது வந்து இப்போ ஆப்பரோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கே கே டூல் பார் ஹைட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது வேல்யூ. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுள் அப்படிங்கிற, அதாவது இதுக்கு வந்து வேல்யூ ப்ரீ டிஃபைன்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹைட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இது யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 56 அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த டூல் பாரோட ஹைட்டோட டபுளாக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கே டூல் பார் ஹைட்லேருந்து எனக்கு ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் 20 பிக்சல்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா சைஸ் டாட் ஃப்ரம் ஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணலாம். நான் அதை வச்சு அது ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸில் யூஸ் பண்ணலாம். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. 80 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எலிவேஷன் வந்து இந்த ஆப்பார் வந்து ஸ்க்ரீன்லேருந்து எந்த அளவுக்கு எலிவேட், அதாவது வெளியில் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12ன்னு கொடுத்தோம்னா எலிவேஷனில் வந்து ஒரு ஷேடோ தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து பை டிஃபால்ட்டாக கிரே கலரில் இருக்கும். இதோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேடோ கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் டாட் சேம் இதே ரெட் கலரில் இருக்கணும்னா கலர்ஸ் டாட் ரெட், உங்களுக்கு கலர் இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதோட க்ரீன் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 18. ஓகே, தெரியுதா? அதே மாதிரி இந்த டூல் பார்க்கு வந்து ஒரு பார்டர் நம்ம கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஷேப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதோட பார்டரை மாற்றிக்க முடியும். பார்டர்ன்றதை நம்ம எந்த பார்டர் வந்து நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பாட்டமில் வந்து நான் வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு லைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன், ஒரு பார்டர்ஸ் மாதிரி. பாட்டமில் பார்டர் சைட் கலர்ஸ் டாட் எல்லோ, இதோட வித் வந்து ஒரு 5 பிக்சல்ஸ். ஓகேங்களா? இது கரெக்டாக தெரில அப்படின்னா நம்ம எல்லோக்கு பதில் பிளாக் வச்சுக்கலாம். பிளாக். ஓகே, இப்போ அந்த ஷேடோ கலர் எடுத்துடலாம், பார்டர் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது, உங்களுக்கு சாம்பிளில் காமிச்ச மாதிரி ஒரு கிரேடியன்ட் கலர் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு கண்டெய்னர் விட்ஜெட் பாஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் டெக்கரேஷன் கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும், லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ். கலர்ஸ் டாட் ரெட் கலர்ஸ் டாட் பர்பிள். ஓகேங்களா? இப்போ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கோட சைஸ் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், பிகின் அண்ட் எண்டுக்கு கொடுத்து நீங்கள் இதை கார்னர் பேஸ்டாகவும் நம்ம மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்லி காமிக்கிறேன். எங்கே பிகின் ஆகும், அலைன்மெண்ட் டாட் டாப் லெஃப்ட்லேருந்து அலைன்மெண்ட் டாட் பாட்டம் ரைட். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஆப் பாரில் இருக்க எல்லா ஐட்டம்ஸோட கலர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம்.
அந்த டைமில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் போய் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெக்ஸ்ட் இருக்குன்னா டெக்ஸ்ட்டில் போய் வந்து கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும், அதே மாதிரி கலர்ஸ் ஈக்குவல் டு பிளாக் இல்லைன்னா என்ன கலர் தேவையோ அந்த கலர் கொடுக்குறதும், அந்த ஐகான்ஸோட கலர்ஸும் சேஞ்ச் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப் பாரில் ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ கலர்ஸ் டாட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், கொடுத்து சேவ் பண்ணால் பட் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா இதில் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். எனக்கு என்ன கலர் கொடுத்துருக்கணும் அந்த கலரில் எல்லா விட்ஜெட்ஸும் எல்லா ஐகான்ஸும் மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எல்லோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ. இந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி வந்து ட்ரூவில் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக அந்த ஆப் பார்க்கு வந்து என்ன தீமில் டிசைன் பண்ணி கலர் வச்சுருக்காங்களோ அந்த கலர்ஸ் தான் எடுக்கும். நீங்கள் வந்து தீம் வச்சும் எடிட் பண்ணிக்கலாம். அதை விட ஈஸியான ஆப்ஷன் வந்து பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு மாற்றி விட்ருங்க. மாற்றிட்டு அதுக்கடுத்து உங்களோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த கலருக்கு உங்களோட ஐகான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலே இந்த ஹாவர் பண்ணிங்கனாலே தெரியும் என்ன பண்ணியிருந்தோம்னா, டிஃபால்ட் கலர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் ஐகான்ஸ் வித்தின் த ஆப்பார். ஆப்பார்க்குள்ள இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் கலர் ஐகான்ஸுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை. பட் என்னன்னா, அந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி ஃபால்ஸ் இல்லாமல் ட்ரூவில் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இங்கே மேலே இருக்குல்ல இந்த டாப்பில் அந்த ஐகான்ஸ் எல்லாம், இது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாரோட ஐகான்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிரைட்னஸ் ஓகே, இது வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து இதை ட்ரூ அப்படின்னு சொல்லி மாற்றணும்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? லைட்லேருந்து இப்போ டார்க்குக்கு மாற்றுறேன். ஓகேங்களா? பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி வந்து ட்ரூலேருந்து ஃபால்ஸில் இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பாரோட கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிற காமிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் இருந்து இந்த ரெட் கலரே நான் கொடுத்துக்கிறேன். பட் என்னென்னா, இங்கே மேலே இருக்க அந்த ஸ்ட்ரைப் இருக்குல்ல ஸ்டேட்டஸ் பார், இது வந்து ஆல்ரெடி இருந்த அந்த பிளாக் கலரில் ஷேடோவும் நமக்கு தெரியுது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த ரெட் கலர்லேயே நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஸ்கேஃபோல்டை wrap வித் சேஃப் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்குது, இதில் கொடுத்துக்கோங்க. தென் wrap வித் annotated region அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ சிஸ்டம் ஓவர்லே ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் யூஐ ஓவர்லே ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் போயிட்டு ஸ்டேட்டஸ் பார் கலர், நீங்கள் என்ன கலர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே கலர் வந்து இங்கேயே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரும் சேம் கலரில் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜஸ்க்கு மேலே இந்த ஆப் பார் எப்படி கொண்டு வர்றது, அதாவது பாடியில் இருக்க கண்டென்ட்டுக்கு மேலே இந்த ஆப் பாரை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் பார்க்கு கீழே பாடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணேன். பார்க்கலாம், இமேஜ் டாட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபிட் பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இமேஜ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இதை wrap பண்ணி container height is equal to media query dot of context dot size dot height, width அதே மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. பட் என்னென்னா, இந்த ஆப் பார் வந்து இது மேலே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா,
ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்கு. பட் என்னென்னா இந்த கலர்ஸ் வந்து நமக்கு இன்னும் தெரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே எலிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்போம். இதை வந்து 0ன்னு மாற்றிக்கோங்க. 0ன்னு மாற்றிட்டிங்கன்னா அந்த கலர் தெரியாது. ப்ளஸ் என்னென்னா இந்த இமேஜ் வந்து இந்த ஆப்பாருக்கு பேக்கில் இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா இங்கே ஆப்பார்க்குள்ளே சரி எக்ஸ்டெண்டட் ஆப்பார் அப்படிங்கிற இதை வந்து ட்ரூ பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா? இதை ட்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆப்பார் வந்து கரெக்டாக உங்களோட இமேஜுக்கு மேலே இருக்கும். இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வீடியோஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேலே டாப்பில் ஐகான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பார் வந்து மேலே தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஓரளவுக்கு இந்த டுட்டோரியல்ஸ் வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளட்டர் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.